பேப்பர் 2 லாக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இந்த செஷன்ல பார்க்க போறோம். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி செஷனாக இருக்க போகுது. நீங்கள் இது வரைக்கும் யூஜிசி நெட் எக்ஸாமில் அப்பியர் ஆனதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஜூன் 2026 அப்பியர் ஆக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஐ எம் ஆதிகேசவ சிவமுருகன். நான் யூஜிசி நெட் எக்ஸாம் 3 தடவை கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போது ரீசெண்டாக டிசம்பர் 2025 சைக்கிளில் லாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றின ஒரு சில பேசிக்கான ஃபேக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன எலிஜிபிலிட்டி? நீங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கணும். இப்போ நாம் பேப்பர் 2ல் லாக்கு அப்பியர் ஆக போகிறோம். அப்போ நம்ம லாவில் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தா, எல்எல்எம் படிச்சுட்டு இருந்தா வி ஆர் எலிஜிபிள் டு ரைட் த யூஜிசி நெட் எக்ஸாம். அதுக்கடுத்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறதாலனா, நீங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதினாதான் பிஹெச்டி அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும். அண்ட் அனதர் பெனிஃபிட் என்னன்னா ஜேஆர்எஃப். இந்த ஜேஆர்எஃப் பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ ஜேஆர்எஃப்னு என்னன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாமில் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, டாப் 1%ல் உங்கள் ஸ்கோர் இருக்குது, உங்கள் மார்க்ஸ் வந்து டாப் 1%ல் இருக்குன்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும். ஜேஆர்எஃப் என்னன்னா கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பிஹெச்டி படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது யூஜிசி நெட் எக்ஸாம்னால. ஓகே, இப்போது எக்ஸாமினேஷனோட ஸ்கீமை பார்க்கலாம். எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன், யூஜிசி நெட் எக்ஸாம் என்ன பேட்டர்னில் நடக்குது அப்படின்னு. ஸோ 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் 50 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். பேப்பர் 2ல் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ்? 150 கொஸ்டின்ஸ். டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ்? 300 மார்க்ஸ். 300 மதிப்பெண்கள். இப்போது பேப்பர் 1ல் நம்ம என்னென்னலாம் இருக்குன்னா, ஜென்ரலான டாபிக், ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் ஆப்டிடியூட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதே மாதிரி ஒரு 10 டாபிக் இருக்கும், 10 டாபிக்ஸ். ஸோ பேப்பர் 1க்கும் நம்ம எடிஎம் அகாடமி சார்பாக கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேப்பர் 2க்கும் நம்ம எடிஎம் அகாடமி சார்பாக கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிராஷ் கோர்ஸை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பேப்பர் 2ல் என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், லா எடுத்திங்கன்னா லா இருக்கும், ஜாகிரஃபி எடுத்திங்கன்னா ஜாகிரஃபி இருக்கும். இப்போ நம்மளுடைய கோர் ஃபோக்கஸ் வந்து லா. நம்ம வந்து பேப்பர் 2வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் 2ல் லாக்கான கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு ஏப்ரல் 2 ஆரம்பிக்குது. நம்ம எடிஎம் அகாடமியோட ஆப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிராஷ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மார்ச் மாதமும் நம்ம வந்து கான்செப்ட் சீரீஸ் பண்ணுறோம். சிலபஸ்லேருந்து முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டாபிக்லேருந்து எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி ஒரு அழகான கான்செப்ட் சீரீஸும் பண்ணுறோம். ஸோ மார்ச் மந்த் உங்களுக்கு கான்செப்ட் சீரீஸ் இருக்குது, ஏப்ரல் மந்த்து கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேப்பர் 2ல் 100 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க்ஸ், தேர்ஃபோர் 200 மார்க்ஸ். இப்போ லாவில் பேப்பர் 2ல் நம்ம என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேப்பர் 2ல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரோடு மேப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிக்சரை பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆரா இல்லை ஒரு தேஜஸோட உட்காந்துருக்காரு. அவர் கையில் என்ன இருக்குது? சிலபஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் தான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு கீ. இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான ஒரு கீ என்னது? சிலபஸ். நிறைய பேர் வந்து சிலபஸை பார்க்குறதே இல்லை. சிலபஸை பார்க்காம அவங்க பாட்டுக்கு எதையோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க.
ஸோ சிலபஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டு, ரொம்ப பெரிய சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. நம்ம லாவோட சிலபஸ் வந்து ரொம்ப ஒரு லிமிட்டடான சிலபஸ் தான். யார் வேணாலும் படிச்சு கிளியர் பண்ற மாதிரி ஒரு சிலபஸ் தான். நீங்க சிலபஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே சிலபஸ்க்குள்ள போகலாம். ஸோ சிலபஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன். பேப்பர் 2 லாவை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட் இருக்கு. இந்த 10 யூனிட்டும் டிவைடட் இன்டு சப் யூனிட்ஸ். இந்த 10 யூனிட்டும் ஒவ்வொரு யூனிட்டும் இந்த 10 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட் கீழேயும் நிறைய 10 சப் யூனிட் வரும். 10 சப் யூனிட்ஸ் வரும். இப்போ சிலபஸை நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, யூனிட் 1. யூனிட் 1 ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் லா ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து புரிஞ்சிருக்காது. ஏதோ மக்கப் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமை, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு அந்த அப்ரோச்சோட படிக்கக்கூடாது. யூஜிசி எக்ஸாம், நெட் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு புரிதலோடு நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த யூனிட் 1ல என்னென்ன சப் யூனிட் இருக்குன்னு பாருங்க. நேச்சர் அண்ட் சோர்சஸ் ஆஃப் லா. சோர்சஸ் ஆஃப் லானா என்ன? லா எதிலிருந்து வருது? லாவோட சோர்ஸ் என்ன? இன்னைக்கு நம்ம சட்டம் கொண்டு வரோம், அந்த சட்டத்தை வந்து நம்ம எதிலிருந்து எடுக்கிறோம்? சோர்ஸ், சட்டம் வந்து எதிலிருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் எதிலிருந்து ஆரிஜினேட் ஆகுது? பொதுவாக சட்டத்துடைய சோர்ஸஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? லெஜிஸ்லேஷன் ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லா, கஸ்டம் ஒரு சோர்ஸு, பிரசிடென்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் லா. இந்த மாதிரி லாக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. கஸ்டம்னா ஒரு கலாச்சாரம்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம சட்டங்களை எடுக்கிறோம், லாவை வந்து கொண்டு வரோம். நிறைய பர்சனல் லாலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜன்ல இருந்து தான் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஹிந்துஸ் உடைய லா, முஸ்லிம்ஸ் உடைய லாலாம் இருக்குல்ல, ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஓகேவா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இந்த ஆக்டுடைய சோர்ஸ் என்னன்னா, இந்த சட்டங்களுடைய சோர்ஸ் என்னன்னா கஸ்டம், ரிலிஜன், அதுல இருந்து தான் இந்த ஆக்டுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜன்ல சொல்லப்பட்ட பிரின்சிபல்ஸ்ல இருந்து தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கஸ்டம்ல சொல்லப்பட்ட பிரின்சிபல்ஸ்ல இருந்து தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த யூனிட் 1 ஜூரிஸ்ப்ரூடன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸ்கூல்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல் இல்லை. ஸ்கூல்ல என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வியூ இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வியூ இருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்கூலா ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஸ்கூல். ஸோ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ எது வாட் இஸ் லா, எது லா, லானா என்ன, வாட் இஸ் லா அப்படிங்கிறதுலயே நிறைய ஸ்காலர்ஸ்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, கஸ்டம் தான் சிறந்த லா, கஸ்டம்ல இருந்து வர லா தான் சிறந்த லா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, ஆஹா, ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வர லா தான் சிறந்த லா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கருத்துகள் இருக்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ், அதாவது கஸ்டம்ல இருந்து வரது தான் சிறந்த லான்னு சொல்றவங்க வந்து ஒரு ஸ்கூலா ஃபார்ம் ஆயிடுவாங்க. இந்த கருத்தை தெரிவிக்கிறவங்க ஒரு ஸ்கூலா ஃபார்ம் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்ச் தான் கொடுக்குறேன், டீட்டெயில்டா போறப்போ உங்களுக்கு புரியும். இப்போ ஆத்திகம் நாத்திகம்னு சொல்றாங்களே, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நாத்திகவாதிகள், கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க ஆத்திகவாதிகள், ஏத்திஸ்ட் தீயிஸ்ட்னு சொல்றாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் அந்த அந்த காலத்துல இருந்த ஸ்காலர்ஸ்குள்ள கருத்து வேறுபாடுகள்னு, வேறுபாடுகள் மாதிரி இருந்துச்சு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்கூல் ஃபார்ம் பண்ணாரு, இன்னொருத்தர் வேற ஸ்கூல் ஃபார்ம் பண்ணாரு, அவ்வளவுதான். அப்புறம் லா அண்ட் மொராலிட்டி. தேர்டு சப்யூனிட் பார்த்தீங்கன்னா லா அண்ட் மொராலிட்டி. கான்செப்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். கான்செப்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அதுக்கடுத்து லீகல் பர்சனாலிட்டி. லீகல் பர்சனாலிட்டி. கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன். கான்செப்ட் ஆஃப் லயபிலிட்டி. லா, பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட். குளோபல் ஜஸ்டிஸ். மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். புரியுதா? ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்கு. இப்போ இந்த யூனிட் 1ல நம்ம எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் அட்டென்ஷன் கொடுக்கணுமா, எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற சப் யூனிட்ஸ்ல
இந்த யூனிட் 1 ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் 10 சப்யூனிட் இருக்கு. இந்த 10 சப்யூனிட்ல 2 அல்லது 3 சப்யூனிட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு மற்ற சப்யூனிட்லாம் தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மற்ற சப்யூனிட்டையும் நீங்கள் படிக்கணும். ஆனால் இந்த 3 சப்யூனிட்டுக்கு நீங்கள் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஓகே, அடுத்த யூனிட்டுக்கு போகலாம். அடுத்த யூனிட் 2 கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபெமிலியரான சப்ஜெக்டாக இருக்கும் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஆர் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருப்பாங்க. அவங்க பாலிட்டி அப்படின்னு படிப்பாங்க. நம்ம லாவில் படிக்கிறதால கான்ஸ்டிடியூஷனல் லான்னு படிக்கிறோம். ஸோ யூனிட் 2ல கான்ஸ்டியூஷன் லா மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சப்யூனிட் ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ப்ரியாம்பிள்னா என்ன? ஒரு முகப்புரை. கான்ஸ்டிடியூஷன் எழுதுகிறப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி ப்ரியாம்பிள் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி ப்ரியாம்பிள் இருக்கும். நீங்கள் கான்ஸ்டியூஷனை பார்க்குறப்போ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ப்ரியாம்பிள் இருக்கும். ப்ரியாம்பிளில் கான்ஸ்டியூஷனோட விஷனு, எய்மு, ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமைகள். பார்ட் 3ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டாபிக்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. நீங்கள் யூஜி படிக்கும் போதே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ அதை கொஞ்சம் பாலிஷ்டாக படிக்கணும், கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக, அதாவது நல்லா புரிஞ்சு கொஞ்சம் ஆழமாக படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு. அதுக்கடுத்து யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப். அதுக்கடுத்து யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஒன்றும் இல்லை, யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதை தான் வந்து படிப்போம். அப்புறம் ஸ்டேட் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ்னா கவர்னர், அப்புறம் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், இதை தான் வந்து நம்ம படிப்போம். அதுக்கடுத்து யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ இந்த 2 சப்யூனிட்லேயும் என்ன படிப்போம்? பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, கவர்னர், பிஎம், சிஎம், எம்பி, எம்எல்ஏ. ஸோ பிரசிடென்ட் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன, எப்படி வந்து ஒரு பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அதே மாதிரி படிப்போம், கவர்னருக்கும் அதே மாதிரி படிப்போம். பிஎம், சிஎம், எம்பி ஆகிறதுக்கான என்ன தகுதி, என்ன ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். அதுக்கடுத்து ஜுடிஷரி. ஸோ ஜுடிஷரியில் 2 இருக்குது, யூனியன் ஜுடிஷரி அண்டு ஸ்டேட் லெவல் ஜுடிஷரி. ஸோ யூனியன் ஜுடிஷரினா சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், இந்த 2 இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் பற்றி படிப்போம். அதுக்கடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குது? கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 352லேருந்து 360 வரைக்கும் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் ஸ்டேட்ஸ். சில மாநிலங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சில மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். அதுக்கடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதை பற்றி படிப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல் 7 சப்யூனிட் வந்து கான்ஸ்டியூஷன் லா. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆரம்பிக்குது. நேச்சர், ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ், கிரவுண்ட்ஸ். ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான யூனிட்டு, நல்ல ஸ்கோரிங் ஏரியா. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 2லேயுமே சில சப்யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்யூனிட் 1, சப்யூனிட் 2, 3,
4. ஸோ முதல் 4 சப்யூனிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். இந்த முதல் 4 சப்யூனிட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து யூனிட் 3 இன்டர்நேஷ்னல் லா. ஸோ இன்டர்நேஷ்னல் லா, பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா. யூனிட் 3யோட பேர் என்ன? பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஐஹெச்எல்னு கொடுத்துருக்காங்க. ஐஹெச்எல்னா இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா. இப்போ இன்டர்நேஷ்னல் லா பொறுத்த வரைக்கும் நீங்க யூஜியில படிச்சிருப்பீங்க. பட் இதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு அவேர்னஸ் இல்லாம, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம படிச்சிருப்பீங்க. இங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிக்க போறோம். சப்யூனிட் 1 என்ன சொல்லுது? டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் பேசிஸ். ஸோ டெஃபினிஷன், இன்டர்நேஷ்னல் லாவோட டெஃபினிஷன், இன்டர்நேஷ்னல் லாவோட நேச்சர், அது எப்படிப்பட்ட லா, அது எந்த மாதிரி ஒரு லா, இன்டர்நேஷ்னல் லா எப்படிப்பட்ட லா, அதோடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதெல்லாம் நேச்சர், பேசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ்க்கு கீழே நம்ம படிக்க போகிறோம். அதுக்கடுத்து சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா, இன்டர்நேஷ்னல் லாவோட சோர்சஸ் என்ன. அதுக்கடுத்து ரெக்கக்னிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். ஃபோர்த், நேஷனாலிட்டி, இமிகிரண்ட்ஸ், ரெஃப்யூஜிஸ் அண்ட் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ். ஸோ நேஷனாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி படிப்போம். இமிகிரண்ட்ஸ் டாபிக்ஸ், அப்புறம் ரெஃப்யூஜிஸ் அகதிகள், இவங்கள சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, இவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் படிப்போம். எக்ஸ்ட்ராடிஷன் அண்ட் அசைலம், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர்கன்ஸ். இந்த டாப்பிக்கும் வந்து நீங்கள் ஃபெமிலியாக இருப்பீங்க. ஸோ யூஎன் கீழே என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, ஜென்ரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த மாதிரி யுனைடெட் நேஷன் அண்ட் இட்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கீழே ஒரு 6 ஆர்கன் இருக்குது. செக்ரட்டேரியட், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், ஐசிஜே, ஜென்ரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், செக்ரட்டேரியட், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், ஐசிஜே, அப்புறம் ஈகோசாக். ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அதுக்கடுத்து செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ். இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ்னா என்ன? ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி செட்டில் பண்ணுறோம் அதை பற்றி படிப்போம். அதுக்கடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 8 யூனிட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்டர்நேஷனல் லா சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்த 3 யூனிட் வந்து இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த யூனிட் 3ல வந்து முக்கியமான சப் யூனிட்ஸ்னு நம்ம எதை சொல்லலாம்னா, இந்த யுனைடெட் நேஷன் அண்ட் இட்ஸ் ஆர்கன்ஸ், டெஃபினிஷன் பார்ட்டு, சோர்ஸஸு, தென் ஐஹெச்எல் இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா, கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான சப் யூனிட்ஸ். அதுக்கடுத்து யூனிட் 4 லா ஆஃப் கிரைம்ஸ். ஸோ லா ஆஃப் கிரைம்ஸ்னா நம்ம ஐபிசி இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ வந்து பிஎன்எஸ்ஸாக மாற்றிட்டாங்க, பாரதிய நியாய சங்கீதாவா. ஸோ அதே கான்செப்ட்ஸ் வந்து மாறல, அதே கான்செப்ட்ஸ் தான். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரிமினல் லயபிலிட்டி, ஆக்டஸ் ரியஸ் அண்ட் மென்ஸ்ரியா, இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் லயபிலிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ் லயபிலிட்டி, நம்ம காலேஜில் படித்த டாபிக்ஸ் தான். அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம், ஒரு கிரைம்னா அதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ், எதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் கீழே வரும். சில நேரங்களில் ஒருத்தர் வந்து ஒரு கொலையே செஞ்சிருந்தாலும் அவரை தண்டிக்க முடியாது, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a child below age of 7 years, a child below age of 7 years, 7 வயசு கீழே ஒரு குழந்தை வந்து ஒரு கொலையே பண்ணாலும் அந்த குழந்தைக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 7 வயசு கீழே இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து குற்றம் செய்யற மைண்டே இருக்காது, குற்றம் செய்யற கெப்பாசிட்டியே இருக்காது, டாலி இன்கபேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 7 வயசு கீழே அந்த குழந்தையால குற்றமே செய்ய முடியாது, அது அப்படி எந்த குற்றம் செஞ்சாலும் அது குற்றமாவே கருதப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ஷன்ஸ், இந்த மாதிரி சட்டத்தில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் படிப்போம். அப்புறம் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி, மர்டர், அசால்ட், அதெல்லாம் படிப்போம். அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் டெரரிசம், ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டான அஃபென்சஸ் என்னென்ன, டெரரிசம்னா என்ன, அதுக்கு என்ன தண்டனை,
அதுக்கடுத்து அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்டாக நம்ம அஃபென்ஸ் பண்ணுறோம்ல, தெஃப்ட்டு, ட்ரெஸ்பாஸ், அந்த மாதிரி அஃபென்சஸ். அதுக்கடுத்து அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு அகைன்ஸ்டான அஃபென்சஸ் ரேப்பு, செக்ஷுவல் அசால்ட், அந்த மாதிரி அஃபென்சஸ். அதுக்கடுத்து ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் கவுண்டர் ஃபைட்டிங். போதை கடத்தல், போதைப் பொருட்கள் கடத்துறது. ஸோ அது வந்து ட்ரக் டிராஃபிக்கிங். கவுண்டர் ஃபைட்டிங்னா போலியான இதை உருவாக்குறது, கள்ள நோட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி டாபிக்ஸ். அண்ட் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ட்ரான்குலிட்டி. பொது அமைதிக்கு அகேன்ஸ்டான அஃபென்சஸ். ட்ரான்குலிட்டினா ஒரு அமைதி, பப்ளிக் ட்ரான்குலிட்டினா பொது அமைதிக்கான ஒரு வார்த்தை. ஸோ பொது அமைதியை கலைக்கிற மாதிரி, பொது அமைதிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகிற மாதிரி இருக்கிற அஃபென்சஸை பற்றி நம்ம படிப்போம். அந்த அஃபென்சஸ் என்னென்ன அஃபென்சஸ் இருக்குது, அந்த அஃபென்சஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு நம்ம படிப்போம். அதுக்கடுத்து தியரிஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ், காம்பன்சேஷன் டு த விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். யூனிட் 5 வந்து லா ஆஃப் டாட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ லா ஆஃப் டாட்ஸும் நீங்கள் லா காலேஜில் படிச்சிருப்பீங்க. அநேகமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரே லா ஆஃப் டாட்ஸ் வந்திருக்கும். ஸோ லா ஆஃப் டாட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஏன்னா இதில் செக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் பெருசாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி செக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி கேஸ் லாஸ் தான் இருக்கும். ஒன்லி கேஸ் லாஸ் தான் இருக்கும். ஓகே, நேச்சர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டார்ட். டார்ட்னா என்ன, அதுக்கு நிறைய ஸ்காலர்ஸ் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படிப்பீங்க. அண்ட் நேச்சர், டார்ட்டுடைய நேச்சர் என்ன, டார்ட்டுக்கும் மற்ற ராங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டார்ட்டுக்கும் ஒரு சிவில் ராங்குக்கும் ஒரு கிரிமினல் ராங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை படிப்பீங்க. ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், இந்த லா ஆஃப் டாட்ஸ்ல என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஜென்ரல் டிஃபென்சஸ். டிஃபென்ஸ்னா இப்போ ஒரு நபர் வந்து இன்னொரு நபர் மேல கேஸை போடுறாரு, ஒரு கேஸை போடுறாரு. இந்த நபர் என்ன சொல்லி தப்பிக்கலாம், கோர்ட்ல என்னென்னலாம் சொல்லி தப்பிக்கலாம், அதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ். ஸோ என்னென்ன டிஃபென்ஸ் எடுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டார்ட்ஸ், நெக்லிஜென்ஸ், நியூசன்ஸ், ட்ரெஸ்பாஸ், டெஃபமேஷன், இது எல்லாமே வந்து டார்ட்ஸுக்கு கீழே வரும். ஓகேவா. ஸோ டார்ட் அப்படின்னாலே ஒரு ராங் அப்படின்னு அர்த்தம், ஒரு தவறு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தவறுகள். நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ராங்கு, நியூசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ராங்கு, ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிறது ஒரு ராங்கு, டெஃபமேஷன் அப்படிங்கிறது ஒரு ராங்கு. அண்ட் ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜ், ஸ்ட்ரிக்ட் அண்ட் அப்சல்யூட் லைபிலிட்டி, tortious liability of the state, and the Consumer Protection Act 1986. ஸோ ஃபஸ்ட்டு 7 சப் யூனிட் வரைக்கும் என்ன நம்ம பார்க்குறோம், லா ஆஃப் டாட்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டு, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டு, காம்படிஷன் ஆக்ட். ரைட். அதுக்கு அடுத்த யூனிட் வந்து கமர்ஷியல் லா. ஸோ கமர்ஷியல் லாவில் என்ன படிப்போம்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிப்போம், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் படிப்போம், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படிப்போம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் படிப்போம், கம்பெனி லா படிப்போம். கம்பெனி லா வந்து ரொம்ப பெரிய லா, நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், ப்ரொவிஷன்ஸ், கேஸ் லாஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இதில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸை படித்தா போதும். இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி, ஒரு கம்பெனி எப்படி உருவாக்குறாங்க, ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன, டெபென்ச்சர்ஸ்னா என்ன, அண்ட் அகெயின் கம்பெனி லாவில் டைரக்டர்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ், இந்த டாபிக். அதுக்கப்புறம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டாபிக். ஸோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் இ கான்ட்ராக்ட். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் ஒருத்தர் மீறினார்னா என்ன பண்ணலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன, வாய்ட் அண்ட் வாய்டபிள் அக்ரிமெண்ட்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன, குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன, ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ், பெயில்மெண்ட், பிளெட்ஜ், இண்டெம்னிட்டி, கேரண்டி அண்ட் ஏஜென்சி, இதெல்லாம் என்ன. ஓகே, அதுக்கு அடுத்த யூனிட் ஃபேமிலி லா. ஸோ ஃபேமிலி லானாலே நமக்கு தெரிஞ்ச ஆக்ட்லாம் என்ன, ஹிந்து மேரேஜ் ஆக்டு, அப்புறம் ஹிந்து சக்சஷன் ஆக்டு. ஸோ இந்த ஆக்டை தான் நம்ம திரும்ப படிக்க போகிறோம். எடுத்த உடனே சோர்சஸ். இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு சோர்ஸ் என்ன, ஹிந்து மேரேஜ் ஆக்டில் நிறைய செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன்லாம் எதிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க, எதிலிருந்து இந்த செக்ஷனுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம படிக்க போகிறோம். சோர்சஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். இங்கேயும் ஸ்கூல்ஸ்ன்னு வருது. ஸோ அந்த காலத்தில் ஸ்காலர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஹிந்து லால அந்த காலத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னு. அப்புறம் மேரேஜ், மேரேஜ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், மேட்ரிமோனியல் ரெமெடிஸ்,
டிவோர்ஸ் அண்ட் தியரிஸ் ஆஃப் டிவோர்ஸ். டிவோர்ஸுக்கு எப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ரெக்கக்னிஷன் ஆஃப் ஃபாரின் டிக்ரீஸ் இன் இந்தியா ஆன் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். ஃபாரின்ல கொடுத்த தீர்ப்பை வச்சு இங்க டிவோர்ஸ் வாங்க முடியுமா, இங்க அந்த தீர்ப்பு ஃபாரின் கோர்ட்டோட தீர்ப்பு இங்க அப்ளை ஆகுமா, அதை பத்தி பார்க்க போறோம். மெயின்டெனன்ஸ், டோவர் அண்ட் ஸ்ரீதன், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அடாப்ஷன், தத்தெடுக்கிறது, கார்டியன்ஷிப்பு அண்ட் அக்னாலஜ்மெண்ட், சக்சஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். சக்சஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ்னா தந்தையோட சொத்து எப்படி பையனுக்கு போகுது, ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆன்சஸ்டர்ஸோட சொத்தை எப்படி வாங்குறாரு, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உயில்னு சொல்லுவாங்கள்ல, கிஃப்ட் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இந்த 10 சப்யூனிட்ஸும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இந்த சப்யூனிட் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது ஃபேமிலியால. பட் நீங்கள் சக்சஷன், மேரேஜ், இந்த டாபிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இதில் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து யூனிட் 8, என்விரான்மெண்டல் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லா, என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லா. இதுலையுமே பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான சப்யூனிட் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இன் இந்தியா, இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் இன் இந்தியா, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல், இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கான்செப்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யூனிவர்சலிசம் அண்ட் கல்ச்சரல் ரிலேட்டிவிசம், இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ், குரூப் ரைட்ஸ், அதாவது உமன், சில்ட்ரன், டிசபிள்டு பர்சன்ஸ், எல்டர்லி பர்சன்ஸ், இவங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த 10th சப்யூனிட், ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ். ஸோ இந்த யூனிட் 8ல் வந்து 10 டாபிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து இவங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து இவங்க என்விரான்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த 5 டாபிக் வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணால் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த யூனிட்ல இருந்து. தென் யூனிட் 9, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ லாஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க யூஜி படிக்கிறப்போ. இதுலேயும் 10 சப்யூனிட் இருக்குது. கான்செப்ட் அண்ட் மீனிங் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன, மற்ற ப்ராப்பர்ட்டிக்கும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன வித்தியாசம். அதாவது ப்ராப்பர்ட்டியை 2 விதமாக பிடிப்பாங்க. கார்போரியல் ப்ராப்பர்ட்டி, இன்கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை டச் பண்ண முடியும், ஐஸால பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், நம்ம சென்சஸால உணர முடியும். அதான் கார்போரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. இன்கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா அதை பார்க்க முடியாது. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு இன்கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து நம்ம பார்க்க முடியாது, அது வந்து நம்ம அறிவுக்காக கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ தியரிஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான என்னென்ன தியரிஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், சர்வதேச உடன்படிக்கைகள் என்னென்ன இருக்குது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, அதை பார்க்க போகிறோம். அப்புறம் காப்பிரைட், அதாவது காப்புரிமைன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இளையராஜா வந்து நிறைய பேர் மேலே, இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து நிறைய பேர் மேலே கேஸ் போடுவார், என்னுடைய காப்பிரைட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு. காப்பிரைட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பேட்டன்ட், காப்புரிமை. பேட்டன்ட்னா என்ன, புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா பேட்டன்ட் வாங்கி வச்சுப்பாரு, மற்றவங்க யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ட்ரேடு மார்க்னா என்னது, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்னா என்னது, அதை பார்க்க போகிறோம்.
பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னா என்ன? ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னா என்ன? அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கடுத்து சைபர் கிரைம்னா என்ன, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லானா என்ன, இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டை வந்து நீங்க பார்க்கணும். அதுல இருக்கிற முக்கியமான செக்ஷன் டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் நீங்க கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமான செக்ஷன். அப்புறம் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் சம்பந்தமான செக்ஷன், அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து சைபர் கிரைம்க்கு என்னென்ன பெனால்ட்டி இருக்கு, என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் யூனிட் 10. ஸோ யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்னன்னா கம்பேரிட்டிவ் பப்ளிக் லா அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். கம்பேரிட்டிவ் பப்ளிக் லானா ஒன்றும் இல்லை, அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கிற கண்ட்ரிஸோட லீகல் சிஸ்டத்தை வந்து கம்பேர் பண்றது. அக்ராஸ் த கண்ட்ரிஸ், அக்ராஸ் த வேர்ல்டு, அக்ராஸ் த வேர்ல்டு வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த கண்ட்ரிஸோட லீகல் சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் வந்து கம்பேர் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பேசிக் கம்பேரிட்டிவ் லானா என்ன, அதோடைய ரிலவன்ஸ் என்ன, அது மெத்தடாலஜி, யூஸ் பண்ற மெத்தடாலஜி, என்னென்ன ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்டடி பண்றாங்க அண்ட் கன்சர்ன்ஸ் இன் கம்பேரிஷன். செகண்ட், ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியலா, பார்லிமெண்ட்ரியா, யூனிட்டரியா, ஃபெடரலா. சி, பிரசிடென்ஷியல், பார்லிமெண்ட்ரி. இப்போ நீங்க அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அது வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியா யூகேல வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். ஸோ இதை பத்தி படிக்க போறோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா என்ன, பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னா என்ன, அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் கூட்டாட்சி, அதுல என்னென்ன மாடல் இருக்கு, யூஎஸ் மாடல் என்ன, கனடா மாடல் என்ன, இந்தியா மாடல் என்ன. அதுக்கடுத்து ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், இந்தியாவில் எப்படி இருக்கு, யூகேல எப்படி இருக்கு, யூஎஸ்ஏல எப்படி இருக்கு, பிரான்ஸ்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க போறோம். தென் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இந்தியா, யூகே அண்ட் யூஎஸ்ஏ. இந்த 3 கண்ட்ரீஸ்ல ஜுடிஷியரி எப்படி இருக்கு, அதை தான் இந்த சப் யூனிட்ல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து சிஸ்டம்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ, அமெண்ட்மெண்ட் டு த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியா, யூஎஸ்ஏ அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால எப்படி வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி பண்ண போறோம். இந்தியாவில் எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், யூஎஸ்ஏல எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், சவுத் ஆப்பிரிக்கால எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆம்புட்ஸ்மன் அப்படிங்கிற கான்செப்ட். தென் ஓப்பன் கவர்மெண்ட் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன், யூஎஸ்ஏ, யூகே, இந்தியா. ஸோ கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கு, எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தகவலை கொண்டு போய் சேர்க்குது, மக்களால் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தகவலை வாங்க முடியுதா, அதை பார்க்க போகிறோம் யூஎஸ்ஏ, யூகே அண்ட் இந்தியாவில். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸில் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ், ஒவ்வொரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த யூனிட்ல இருந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸை பார்க்கணும். எந்தெந்த சப் யூனிட்டுக்கு நிறைய மார்க்ஸ் அலாட் ஆகுது, எந்தெந்த சப் யூனிட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 2 எடுத்துக்கோங்களேன், கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இந்த கான்ஸ்டியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால 10 சப் யூனிட் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 சப் யூனிட்ல எந்த சப் யூனிட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க. 2013ல 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப் யூனிட்ல இருந்து. 2015ல 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023ல ஜூன் சைக்கிள்ல 10 கொஸ்டின், டிசம்பர் சைக்கிள்ல 10 கொஸ்டின். ஸோ இந்த சப்யூனிட்டை பார்த்தோன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இதுல அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சப்யூனிட்ல கேட்ட அளவுக்கு செகண்ட் சப்யூனிட்ல அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. இப்போ தேர்ட் சப்யூனிட், இதுலயும் கன்சிஸ்டண்டா ஒரு மாடரேட்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. ஸோ இதுல இந்த இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போதே தெரியும் ஒரு யூனிட்ல எந்த சப் யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலா ஒரு 2 சப் யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், 2 or 3 சப் யூனிட்ஸ் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 2 சப் யூனிட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். மற்ற சப் யூனிட்ஸ் எல்லாமே லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்க வந்து
ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் மாதிரி பண்ணுங்க. ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் மாதிரி எந்த சப் யூனிட்டுக்கு நம்ம நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதை முடிவு பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க டைமை அலாகேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிட்ட லிமிட்டடான டைம் தான் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டடான டைமுக்குள்ள படிக்கணும்னா நம்ம எல்லா சப் யூனிட்டையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த யூனிட் 2 பார்த்தோம்னா சப் யூனிட் 1 பிரியாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஸோ நீங்க இந்த சப் யூனிட்டை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம், எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகணும். ஸ்ட்ராட்டஜியில் ஸோ நமக்கு வந்து 10 யூனிட் இருக்கு, 10 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லேயும் 10 சப் யூனிட் இருக்கு. அப்போ டோட்டலாக நமக்கு 100 சப் யூனிட் இருக்கு. இந்த 100 சப் யூனிட்ல எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நம்ம நம்பர் ஆஃப் சப் யூனிட்ஸை கவர் பண்ணோம். ஸோ ஒரு சப் யூனிட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒரு சப் யூனிட்டை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த யூனிட் 2லேயே ஒரு சப் யூனிட்டை செலக்ட் பண்ணுறோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு ஒரு சப் யூனிட்டை செலக்ட் பண்ணுறோன்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு ஒரு சப் யூனிட்டை செலக்ட் பண்ணுறோன்னா அதுக்கான சோர்ஸஸையும் நம்ம வச்சுக்கணும் பக்கத்தில். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்க்கான ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னது, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட பேர் டெக்ஸ்ட், சில பேர் பேர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பேர் டெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் இருக்கணும். ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் இருக்கணும். ஓகே, நீங்கள் யூஜி படிக்கிறப்ப என்ன டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன டவுட் வரும்னா, ஓகே நாங்கள் சப் யூனிட்டை செலக்ட் பண்ணி சோர்ஸஸையும் வச்சு படிக்கிறோம், எப்படி படிக்கிறது, எந்த ஒரு ஆங்கிளில் படிக்கிறது, அந்த ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணணும். யூஜிசி நெட்டோட கொஸ்டின்ஸை பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, எதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப் யூனிட்டை படிக்கிறோம், ஒரு சப் யூனிட்டை கவர் பண்ணுறோம். அந்த சப் யூனிட்லேருந்து கேட்கப்படுற கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை. அந்த கொஸ்டின்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ட்டு. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, யூஜிசி நெட்டில் கேட்குற கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். The questions asked in the UGC NET exam can be divided into 4 categories based on what they expect from the candidates. ஸோ இது வந்து லாக்கு மட்டும் இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் பொருந்தும். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியாலஜியாக இருந்தாலும் சரி, அதுக்கும் இந்த இது பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்ட் பேஸ்ட் ஆர் நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், விச் ஆர்டிக்கல் speaks about abolition of untouchability அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. தீண்டாமை ஒழிப்பு வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. A 14, B 15, C 16, D 17 அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஃபேக்ட் பேஸ்ட் ஆர் நாலேஜ் பேஸ்ட். இவங்க வந்து ஃபேக்டை தான் செக் பண்ணுறாங்க, நாலேஜ் செக் பண்ணுறாங்க. ஆர்டிக்கல் 17 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இவனுக்கு வந்து இந்த ஆர்டிக்கலோட நம்பரு, அந்த ஆர்டிக்கல் எந்த வருஷம் கான்ஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட் மூலமா, ஒருவேளை அந்த ஆர்டிக்கலை ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது எந்த இயரு, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கான்ஸ்டியூஷன்ல. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் பேஸ்டா வந்து கேட்குற கொஸ்டின்ஸை வந்து ஃபேக்ட் பேஸ்ட் ஆர் நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். அண்ட் கான்செப்சுவல் பேஸ்ட், ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை வந்து கான்செப்சுவல் பேஸ்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, கான்செப்சுவல் பேஸ்ட். அதுக்கடுத்து கான்செப்சுவல் பேஸ்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டுன்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ண கொஸ்டின். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் பேஸ்ட். அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். பட் இதுவும் இப்போ ஆஃப் லேட் இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்ட கான்செப்டை நம்ம இவனுக்கு அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு சோதிக்கிறது தான் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து கேஸ் லாஸ் பேஸ்டு கொஸ்டின். கேஸ் லாஸ் பேஸ்டு கொஸ்டின் முக்கியமான கேசஸ். ஓகேவா, முக்கியமான கேசஸ். இப்போ லா ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் நிறைய கேசஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கேசஸ்லாம் என்ன? கேசவானந்த பாரதி, கோலக்நாத். கான்ஸ்டியூஷன் லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேசஸ்லாம் அடிக்கடி கேட்பீங்க. கோலக்நாத். அப்புறம் என்விரான்மெண்டல் லா படிச்சிருந்தீங்கன்னா எம்சி மேத்தா. கேசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த கேஸ் வந்து இந்த குறிப்பிட்ட பிரின்சிபலை லே டவுன் பண்ணிச்சு, எந்த கேஸில் வந்து இந்த டிசிஷனை கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து கேஸ் லா சம்மந்தமாக கேட்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 ஆங்கிள்லேருந்து படிங்க. நாலேஜ் ஆங்கிள்லேருந்தும் படிங்க, கான்செப்ட் ஆங்கிள்லேருந்து படிங்க, கான்செப்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிள்லேருந்து படிங்க, அப்ளிகேஷன் ஆங்கிள்லேருந்து படிங்க, அது சம்மந்தமான கேஸ் லாஸையும் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா ஃபேக்ட் பேஸ்டாக படிங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷனில் எங்கே கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன ஆர்டிகல்ஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் படிங்க. கான்செப்சுவல் பேஸ்டு, அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு. எமர்ஜென்சி எப்படி டிக்ளேர் பண்ணலாம், பிரசிடென்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும்னா என்னென்ன ரீசன்னால எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம், அதுக்கடுத்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட் கிட்ட தான் அப்ரூவல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டாக படிங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் பேஸ்டு. ஃபைனலி கேஸ் லா பேஸ்ட். எமர்ஜென்சி சம்மந்தமான முக்கியமான கேசஸ் என்ன, ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுங்க இருக்கும், கேஸ் லாஸ். அந்த கேஸ் லாஸை மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக படித்தா போதும். ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஃபார்மேட்டில் நான் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து அதை உங்களுக்கு இப்போது சொல்லி கொடுத்து, ரொம்ப சின்ன டாபிக் தான், அதை சொல்லி கொடுத்து இந்த 4 விதமான கொஸ்டின்ஸையும் நான் உங்களை சால்வ் பண்ண வைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம கமர்ஷியல் லா அப்படிங்கிற யூனிட் கீழே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இந்த கான்செப்டை படிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். வாட் இஸ் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாட் இஸ் அ கான்ட்ராக்ட்? an agreement enforceable by law is a contract. இது வந்து எங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல செக்ஷன் 2Hல சொல்லியிருக்கிறாங்க. செக்ஷன் 2Hல சொல்லியிருக்கிறாங்க கான்ட்ராக்ட்னா என்னன்ட்டு. இப்போ கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னன்னா an agreement enforceable by law. கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் an agreement. அக்ரிமெண்ட்னா ஒரு ஒப்பந்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பின்னு 2 நபர்கள் இருக்காங்க. ஏ வந்து தன்னுடைய காரை விற்கிறேன்னு பி கிட்ட சொல்றாரு. என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அதை நான் விற்கிறேன் அப்படின்னு பி கிட்ட சொல்றாரு. பி வந்து சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா? இப்போ an agreement enforceable by law is a contract. enforceable by lawனா சட்டத்தால அதை அமல்படுத்த முடியணும். சட்டத்தால அதை அமல்படுத்த முடிஞ்சா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரு கான்ட்ராக்ட். ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ட் அப்படிங்கிற கான்செப்டுடைய பேசிக். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய அக்ரிமெண்ட்ஸை கடந்து வருவோம். ஓகேவா? இப்போ சில அக்ரிமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே சில சின்ன சின்ன அக்ரிமெண்ட்ஸ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஒய்ஃப் இருக்காரு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃப். ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு சினிமாக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன்ட்டு ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஹஸ்பண்டு சினிமாக்கு கூட்டிட்டு போல. இதுவும் ஒரு அக்ரிமெண்ட் தான். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்றதும், ஒய்ஃப் வந்து அதுக்கு பதிலாக வேற ஒன்று செய்யறேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதும்
நீங்க என்ன சினிமா கூட்டிட்டு போனா நான் உங்களுக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு அக்ரிமெண்ட் தான். ஆனா இது வந்து கான்ட்ராக்டா மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. ஏன்னா இதை வந்து லால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட என்டர் ஆன அக்ரிமெண்ட் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்டா மாறாது. பட் இந்த பிக்சரை பாருங்க. ரெண்டு பிஸ்னஸ்மேன் ரெண்டு பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்டா மாறுமா? அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க, ரெண்டு பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்டா மாறுமா? மாறும். ஏன்னா இதை வந்து லால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இவங்க வந்து என்ன இன்டென்ஷனோட என்டர் ஆகியிருக்காங்க, ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட என்டர் ஆகுறாங்க. ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு, ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ். ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க யூஜில. ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பட் நாட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ். நான் எழுதுறேன். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் பட் நாட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ். நல்லா பாருங்க, எல்லா கான்ட்ராக்ட்டுமே அக்ரிமெண்ட் தான். எல்லா கான்ட்ராக்ட்டுமே அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட் தான். பட் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டா மாறாது. இப்போ ஒரு ஃபாதர் இருக்கார், ஒரு சன் இருக்கா. ஃபாதர் வந்து சொல்றாரு, நீ எக்ஸாம்ல மார்க் எடுத்தனா உனக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்ட்டு. ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன். சன்னும் சொல்றாரு, ஓகே உங்க விருப்பப்படி நான் மார்க் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட். ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா அது ஒரு அக்ரிமெண்ட் தான். ஆனா எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டா மாறாது. இதுதான் வந்து இந்த செக்ஷனுடைய கோர் கான்செப்ட். செக்ஷன் 2H ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, இப்போ இந்த செக்ஷனை நம்ம படிக்கிறோம். இந்த செக்ஷன்ல இருந்து எப்படிலாம் வந்து கேள்வி கேட்பாங்க அதான் இப்போ பார்க்கலாம். நாலேஜ் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ் பேஸ்ட், ஃபேக்ட் பேஸ்டா கேட்பாங்க. ஃபேக்ட் ஆர் நாலேஜ் பேஸ்ட். த டெஃபினிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ப்ரொவைடட் அண்டர் எந்த செக்ஷன்னு கேட்குறாங்க. சி, செக்ஷன் 2H. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு ஒரு டாபிக் ஆர் சப்டாபிக்கை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் ஆர் சப்டாபிக்கை படிக்கிறோம்னா அது சம்மந்தமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனில் நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம பிரெயினுக்குள்ளே அப்லோடு பண்ணுறதுனா, 2 or 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணாலே போதும். 2 or 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணாலே நமக்கு வந்து அது மைண்டில் பதிவாயிடும். கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகிடும், இதுதான் அந்த செக்ஷன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்செப்சுவல் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். An agreement becomes a contract only when it satisfies. ஒரு அக்ரிமெண்ட் எப்போ கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ, மாரல் ஆப்ளிகேஷன். பி, சோஷியல் அக்செப்டன்ஸ். சி, லீகல் என்ஃபோர்சிபிலிட்டி. டி, ரிட்டன் ஃபார்ம். ஸோ செக்ஷன் 2Hல நம்ம என்ன பார்த்தோம்? செக்ஷன் 2Hல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டா மாறணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி லீகலி என்ஃபோர்சியபிள். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி, லீகல் என்ஃபோர்சிபிலிட்டி. தென் அப்ளிகேஷன் பேஸ்ட். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண சொல்றாங்க. ஏ ப்ராமிசஸ் டு டேக் பி ஃபார் டின்னர். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ப்ராமிஸ் பண்றாரு பி கிட்ட டின்னருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. பியும் அக்செப்ட் பண்றாங்க, ஓகேன்ட்டு. இப்போ லேட்டர் ஏ ரெஃப்யூசஸ் டு கோ. அதுக்கப்புறமா ஏ மறுத்துறாரு, நான் அவனை டின்னருக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டு. பி ஃபைல்ஸ் அ சூட் ஃபார் பிரீச். பி வந்து சூட்னா ஒரு கேஸ், பி வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. பிரீச்னா
மீறுதல்னு அர்த்தம். கான்ட்ராக்டை வந்து ஏன் மீறிட்டாருன்னு கேஸ் போடுறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? இப்போ இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. ஏ ஆப்ஷனை பாருங்க. இட் இஸ் அ கான்ட்ராக்ட் சின்ஸ் தெர் இஸ் அக்செப்டன்ஸ். இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பட் நாட் அ கான்ட்ராக்ட். இட் இஸ் அ வாய்ட் அக்ரிமெண்ட். இட் இஸ் அன் என்ஃபோர்சிபிள் ஆப்ளிகேஷன். இப்போ இதுல எது கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் பி, இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பட் நாட் அ கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்போதட்டிக்கலான சுச்சுவேஷனை கொடுத்துட்டு நம்ம கான்செப்டை அப்ளை பண்ணுறோமான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட். அதுக்கடுத்து கேஸ் லா பேஸ்ட். கேஸ் லாவை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, the principle that agreements of social or domestic nature are not contracts was recognized in. என்ன சொல்றாங்கன்னா, சோஷியல் டொமஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு எந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சோஷியல் ஆர் டொமஸ்டிக் நேச்சரில் இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ்லாம் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட உள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்பா வந்து பையன் கிட்ட சொல்றது சைக்கிள் வாங்கி தரேன், நீ எக்ஸாமில் மார்க் நிறைய வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன்னு ஃபாதர் வந்து சன் கிட்ட சொல்றது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோஷியல் அண்ட் டொமஸ்டிக் நேச்சர் அக்ரிமெண்ட்ஸ். இதெல்லாம் நாட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு எந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க. கார்லில் வர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால், பால்ஃபர் வர்சஸ் பால்ஃபர், ஹேட்லி வர்சஸ் பேக்சண்டேல், லால்மன் சுக்லா வர்சஸ் கௌரி டட். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பால்ஃபர் வர்சஸ் பால்ஃபர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டாப்பிக்கோ இல்லை சப் டாப்பிக்கோ எடுத்தீங்கன்னா அதை இந்த ஒரு ஆங்கிளில் படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கம்ஃபர்டபுளோ, எந்த புக்கு கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. அதிலிருந்து நாலேஜ் பேஸ்டாக இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு அதை நோட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் சம்மந்தமான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். கேஸ் லாஸையும் படிங்க. ஸோ இந்த 4 விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கை படிச்சிங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம மார்ச் மந்த் சீரீஸை பற்றி பார்க்கலாம். நம்ம EDM அகாடமியில் இந்த மார்ச் மந்த் என்ன பண்ண போகிறோம், ஒரு சில கான்செப்ட்ஸை வந்து யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பிக்டோரியல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட, பிக்சர்ஸோட, டயக்ராம்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வேகாக இருக்கும், இல்லை போரிங்காக இருக்கும், அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சிருப்பீங்க. நம்ம அப்படி இல்லாமல் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸில் பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி காமிக்ஸ் மாதிரி கொண்டு வந்து அது மூலமாக உங்களுக்கு கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்து எம்சிக்யூவையும் உங்களை சால்வ் பண்ண வைப்போம். எந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த கான்செப்ட்லேருந்து எம்சிக்யூஸை சால்வ் பண்ண வைப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மார்ச் மந்த் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வரும், இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணி. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம EDM அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக இந்த மார்ச் மந்த் சீரீஸ் வீடியோஸ் மூலமாக நீங்கள் பயனடையலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம் நம்ம EDM அகாடமி. என்னன்னா ஃபார் பேப்பர் 1 and 2. இந்த கிராஷ் கோர்ஸ் எதுக்கான கிராஷ் கோர்ஸ்னா பேப்பர்ஸ் 1 and 2. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2 months. ஓகேவா? ஏப்ரல் அண்ட் மே. ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து ஏப்ரல் 2 வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. இந்த கிராஷ் கோர்ஸில் சேரதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவான சிலபஸ் கவரேஜ் கிடைக்கும். இப்போ நீங்களே ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி நீங்களே அதுக்கான மெட்டீரியலை எடுத்து இந்த நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட் பேஸ்ட், கான்செப்ட் பேஸ்ட், அப்ளிகேஷன் பேஸ்ட், அண்ட் கேஸ் லாஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாகும். நீங்களே உட்காந்து படிக்கிறது டைம் கொஞ்சம் அதிகமாகும். இங்கே EDM அகாடமியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறதுன்னு நாங்கள் மெட்டீரியல்ஸ், பிபிடி ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வச்சு நாங்கள் சிலபஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சிருவோம். காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் கவரேஜ். அதுக்கடுத்து ரெகுலராக டெஸ்ட் எழுத வைப்போம் உங்களை.
என்னதான் நீங்க வந்து மெட்டீரியல்ல படிச்சாலோ டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எழுதி ஆகணும். நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்றதே ஒரு ஆர்ட். எம்சிக்யூவை சால்வ் பண்றதே ஒரு ஆர்ட். நிறைய பேர் படிச்சு இன்ஃபர்மேஷனை ரீட்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அங்க உட்காந்து எம்சிக்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ண தான் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த எம்சிக்யூல எப்படி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியும். ஒரு சில எம்சிக்யூஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்போ எக்ஸ்க்ளூசிவ் எம்சிக்யூ சால்விங் செஷன்ஸ்ல. அதுக்கடுத்து நோட்ஸ் அண்ட் அதர் யூஸ்ஃபுல் மெட்டீரியல் வந்து நம்ம கோர்ஸ்லயே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க கிராஷ் கோர்ஸ் சேர்ந்தா இதை எல்லாத்துக்குமே உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ஆன் யூடியூப் ஃபார் மோர் ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ். உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய வேணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம எடிஎம் அகாடமியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸ் ஓவர்வியூ பார்த்தோம், ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எடிஎம் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆகிற கிராஷ் கோர்ஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.